மோனிகா சினிமா மோனிகா லவ் யூ மோனிகா மோனிகா சினிமா மோனிகா லவ் யூ மோனிகா. சூப்பர் சூப்பர். ஏற்கனவே நீங்க உங்களை டாக்டர் திவாகரா பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் புகழ் டாக்டர் திவாகர். நல்லம்மா குழந்தைங்கிட்ட ரீச் ஆனால் தான் பெரிய விஷயம். குழந்தைங்கள்லாம் நடிப்பு அரக்கன்னுங்க. சிவகார்த்திகேயன் அண்ணாவை விட நல்லா இருக்கு. அவர் பிக் பாஸ் போனாரா? இல்லை இல்லை. எஸ்கே அண்ணா சில விஷயங்கள் எஸ்கேவும் எனக்கு சீனியர் கண்ணு. அதுலேயும் ஒரு சில பேர் பிடிச்சிவாங்க, என்னடா அவர் சிவகார்த்திகேயன் அண்ணான்றாரு. சிவகார்த்திகேயன் எஸ்கே அண்ணா இவங்க எல்லாருமே ஏஜில் என்னோட சீனியர் தான். அவங்களோட நான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இளமை தான், எனக்கு முன்னாடி பேட்ச் தான். ஸோ எஸ்கே அண்ணா அவங்கெல்லாம் வந்து விஜய் டிவியில் இருந்தால் குழந்தைங்க பிடிச்சாரு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணாவை கூட ஓவர குழந்தைங்க கிட்ட ரீச் ஆகிட்டேன். யார் பார்த்தாலும் இப்படி வைக்கிறாங்களே, இதான் பிராண்டா? நம்ம பாடி லாங்குவேஜ், ஒவ்வொருத்தவங்க உடல் மொழி, பாடி லாங்குவேஜ்னா என்ன உடல் மொழி, நம்ம என்ன உடல் மொழி பண்ணுறோமோ அதை மக்கள் ரசிக்கிறாங்க. இப்படியா இருக்கட்டும் சூர்யா சாரும் நானும் சேர்ந்து வாட்டர் மெலனை வச்சு பண்ணோம்னா பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம், அதுக்கான சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அப்போ கூடிய சீக்கிரம் இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வாட்டர் மெலன் ஸ்டார் மற்றும் சமந்தா இணைந்து நடிக்கும். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். எதையுமே திட்டமிட்டு வரலாமா? சினி ஃபீல்டே நான் இன்னும் பிளான் பண்ணி வரல. கடவுள் கொண்டு போகிற கலை வந்து உங்களை இங்கே வந்து நிப்பாட்டி இருக்கு. அப்படிதான் உண்மையை சொல்ல போனால் அதுதான். இது நம்ம கையிலலாம் எதுவுமே இல்லைம்மா. நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, கடவுள் தான். இப்பயும் நான் சொல்லுவேன், என் திறமனால வந்திருக்கேன், நான் அப்படி வந்திருக்கேன் எப்படி வந்திருக்கேன், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். திறமைன்றது 2ஆம் பட்சம். ஃபஸ்ட்டு வந்து இறைவனோட அனுகிரகம். இறைவனோட அனுகிரகமும் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம மக்கள் கண்ணில் கூட போய் படுவோம். இந்த லெவலில் நான் வந்திருக்கேன்னா எனக்கு பெரியவங்க சொன்னது எல்லாமே காட் பிளெஸிங்ஸாக சொன்னாங்க. பெரியவங்க, புதிர்ந்தவங்க, பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, கண்டிப்பாக இறைவனோட ஆசீர்வாதம் தான், இறைவனோட அனுகிரகம். நீங்கள் வந்து நடிப்பு அரக்கன், அப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அடுத்த நடிப்பில் ஏதாவது கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் கேரக்டர் வைஸ் நடிக்க தான் இன்னும் நிறைய அனுபவங்கள். இல்லை, நீங்கள் ஏதாவது இப்போ புதுசாக நடித்ததை விட நீங்கள் வித்தியாசமாக கொண்டு வரணும். ஒரு நடிப்பை ஒரு அறிமுகப்படுத்த அது வந்து எப்படி தெரியுமா பண்ணலாம்? கேரக்டரில் நடித்தா தான் அதை கொண்டு வர முடியும். இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறேன், எனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன், அதை நான் ஒழுங்காக ப்ளே பண்ணாலே போதும். அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ போதும். அதில் நம்ம டைரக்டரோட அறிவுரை தேவைப்படும், கோரியோகிராஃபரோட அறிவுரை தேவைப்படும். எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கு தானே, ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் பயங்கரமாக ஃபேன்ஸ் கூடும். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். இல்லை, நான் ரீசெண்டாக பார்த்தேன், டாக்டர் திவாகர் பிபிடி ரசிகர் மன்றம் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிலையுமே ஃபேன்ஸ். நான் நல்லா தெரிஞ்சுக்குமா, பிக் பாஸில் வந்து எல்லா பேருமே பிஆர் டீம் வச்சுருக்காங்க. எனக்கு யார் பிஆர் டீம் நீங்கள் பார்த்தீங்கல்ல? ஏன் இன்ஸ்டாகிராம் ஐடி பழைய ஐடி முடக்கப்பட்டது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, தப்பாக ரிப்போர்ட் அடிச்சு ஐடியை ஹேக் பண்ணியிருக்காங்க, பழைய ஐடியா. இல்லை, தப்பாக ரிப்போர்ட் அடித்தாலும் அந்த டீம் அதை வாட்ச் பண்ணுவோம். இல்லைம்மா, ஏஐ டீம் வந்து அதெல்லாம் உள்ள ரொம்ப, எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரோட சோசியல் மீடியாவோட ஐடி ஒன்ஸ் போனவங்க ஹேக் பண்ணாங்கன்னா திருப்பி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். இல்லை, அதுக்கு அந்த ப்ராசஸ் கொடுப்பாங்கல்ல, அதை நம்ம திருப்பி கொடுத்து நம்ம ஏதாவது என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏன் மேலே உள்ள கேட்டாலுமே வராது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஏஐ. நீ உங்களுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறதே ஏஐ தான், ரொம்பலாம் உள்ள செக் பண்ணாது. அது அந்த ஒரு சில காரணங்களால தான் நம்ம ஐடி போச்சு. ஏஐ அது தப்பான காரணமால தான் ஆயிருக்கு. அதாவது நான் ஒரு போஸ்ட் போட்டால் அது அவரோட கண்டென்ட்னு தப்பாக அவர் ரிப்போர்ட் அடிச்சிருக்காரு. அவர் ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு ஐடி. இது என்னோட கண்டென்ட் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி சொல்லி ஆமாம், அந்த மாதிரி தப்பாக போட்டிருக்காரு. ஓகேவா? அவர் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு சொந்தக்காரர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன தான் நம்ம இது பண்ணாலுமே அது உடனே கிடைக்காது. இது சகஜம் தான். எனக்கு மட்டும் இல்லை, நேற்று ஒருத்தவங்க மில்லியன் ஃபாலோவர் வச்சுருந்தாங்களா, அவங்களுக்கு ஐடி போச்சோம். விஜய் சார் ஐடியும் ஹேக் பண்ணிட்டாங்களாம்ல. ஸோ பெரிய ஆட்களுக்கு இது வர்றது சகஜம் தான், ஓகேங்களா? ஸோ வெட்ட முளைப்பாங்கன்னு ஐடியா மட்டும் அவர் முளைச்சாங்கிறது. அடுத்து வந்து பிக் பாஸில் உட்காந்துருக்கேன், எல்லாரும் ஐடி போயிட்டாங்க. புது ஐடி, நான் பேசின டாபிக் ஏறும், புது ஐடி ஓப்பன் பண்ணியிருந்தேன், அந்த ஐடி இது பண்ணிட்டாங்க. இன்னொரு சோசியல் மீடியா உங்களை விடாமல் துரத்துறாங்களோ, வளர அதுதானே என்ன நடக்கும். அப்போ என் ஐடியில் என்னோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கும், எதுலேயுமே வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு போஸ்ட் கூட நான் போடலை. மக்களோட பிஆர் டீம். அது எப்படி மக்கள், அது உங்களுக்கு மக்கள் தான் பிஆர் டீம். ஓட்டு இது எவ்வளோ பெரிய அதிசயம் நீங்கள் நினச்சி பாருங்க. எல்லாரும் டீம் வச்சிருக்கான், எல்லாரும் ட்ரெஸ்ஸு கொலாப்படுத்தாங்க கண்ணு. நானும் அந்த போட்ட ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த பையனுக்கு காசு கொடுத்துட்டு அவர் கடைக்கு விளம்பரம் விளம்பரமாக பண்ண மாட்டேன், வீடியோ இவர் தான் எனக்கு பண்ணான்னு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஏன்னா அதுவும் ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்தீங்க. அதாவது கண்ணு, ப்ரொமோஷன் சொல்கிறதோட நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணார். அவர் கடையை பற்றி நம்ம கொஞ்சம், அதாவது இங்கே ட்ரெஸ் வாங்குங்கன்னு சொல்லலை, எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா உள்ளே போகிறப்ப அவர் கடன், நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா காசையும் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. கொலாப் எனக்கு பிடிக்காது, வளர்ந்து வர்றாங்க பாவம். இப்போ இந்த எனக்கு ட்ரெஸ் கொடுக்குறாருன்னா இதுக்கு அவர் முதல் போட்டிருப்பாரு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது,
ஓகேவா, எல்லாமே அவர் காசு செலவு பண்ணி பண்ணுறாரு. அதை போய் நான் ஈஸியாக கொலாப்னு ட்ரெஸ் வாங்கி போட்டு திருப்பி அதே ட்ரெஸ் அவர்கிட்ட கொடுத்து எனக்கு அது சத்தியமாக அது உடன்பாடு இல்லை. நிறைய பேர்கிட்ட கொலாப் வேணாம் தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் போட்டு போகிறதுனா பரவாயில்ல, இது பிக் பாஸில் ரொம்ப நாள் நம்ம இருக்கிறோம், ஒவ்வொரு நாளைக்கு அவர் கொலாப் அனுப்ப முடியாது. ஓகேங்களா, அதனால் அவர்கிட்ட சொல்லி தான் கரெக்டாக சொன்னேன், தம்பி இந்த மாதிரிப்பா பேமெண்ட். அவர் பாதுகாரா சென்னை 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 அதே மாதிரி பேமெண்ட்டை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டேன். அவர் ஹாப்பி, நானும் ஹாப்பி. வீடியோவும் போட்டு கொடுத்தேன். கேட்டார், வாப்பா உட்கார வச்சு கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணல, எனக்கு இவர் தான் ட்ரெஸ் அமிச்சார். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தோம்ப்பா ஹவுஸ்குள்ளே, ஒரு பைசா கூட அவருக்கு நான் அந்த ஸ்பைடர் கிளாஸ்ன்னு தான் சென்னையில் இருக்கா அப்படி புரசவாக்கத்தில், அவருக்கு வந்து நான் உள்ளுக்குள்ளே போகிறப்ப நீ அமுச்சு வை, நான் வந்து காசு தரேன்னு சொன்னோம். நம்ம மேலே உள்ள நம்பிக்கை எல்லா வாரமும் இன்ட்ரெஸ்ட்டாக அமிச்சிட்டா அப்படி. ஏன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்பிக்கை இல்லை கண்ணு, யார் அனுப்புவா, எல்லாமே காசு. அந்த பையன் டெய்லி என்ன பண்ணுறா அப்படி அமுச்சு விட்றா அப்படி. அதே மாதிரி வெளியில் வந்துட்டு அவர்கிட்ட கணக்கு பார்க்குறோம், எத்தனை ட்ரெஸ் நீங்கள் அமுச்சு வச்சிங்க, எத்தனை சட்டை, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு சிட்டையை வாங்கிட்டு தான் நான் ஊருக்கு போனேன். போன உடனே அமௌண்ட்டை போட்டு விட்டாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி, அவருக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதில் உங்களை முதலாக விஜய் சேதுபதி அவங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணார்? நம்ம சராக்ஸி முன்னதிக்க மாதிரி ஃபீல் பண்ணாரா? ஏற்கனவே நான் சாரை பார்த்துருக்கேம்மா, ஏற்கனவே மதுரையில் ஷூட்டிங் நடக்கிறப்ப பார்த்துருக்கேன். அவர் நல்ல மனுஷன் தான். விஜய் சேதுபதி சார் வந்து சும்மா வந்து மக்கள் செல்வன்னு பேர் எடுக்கல. ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இங்கே இவ்வளோ ஃப்ரேமாக இருந்த பிறகு கூட இந்த பெய்டு ப்ரொமோஷனோ இந்த ஃப்ரீ ப்ரொமோஷனோ பண்ணலை பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட வளர்ச்சி காரணம். இப்பயும் சொல்கிறேன் சொல்லலாம், நான் பிக் பாஸில் வர்றப்ப அந்த தம்பிட்ட சொல்லி தான் பண்ணேன். கொலாபரேஷன் ட்ரெஸ் எனக்கு அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப ஒரு அப்பாவித்தனமாக இருந்துச்சு. ஆகா, ஒரு நாள் கொலாபரேஷன் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பையனுக்கு கொடுக்கல, வேணாம் நீ பேமெண்ட் வாங்கிக்கன்னு சொல்லியே தான் பண்ணேன். பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியே தான் நான் போட்டு விட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொன்னாப்புல இதுக்கப்புறம் விளம்பரங்கள் வந்து விளம்பரத்தில் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்பாவி மக்கள் கிட்ட இதுக்கப்புறமும் பிக் பாஸ் புகழையோ படத்தில் நடிச்சோ கண்டிப்பாக நான் விளம்பரங்கள் பண்ண மாட்டேன், மக்கள் கிட்ட திணிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பெய்டு ப்ரொமோஷன் ப்ளஸ் கொலாபு இல்லைன்னா ஃப்ரீ ப்ரொமோஷன் போடுறாங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு அவாய்ட் பெய்டு ப்ரொமோஷன் எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துருப்பேன் பார்த்துருக்கீங்களா? அந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப பாராட்டணும். அப்படி இருந்துமே நிறைய பேர் ஃபேக்காக கிரியேட் பண்ணுவாங்க கண்ணே. நம்ம இவ்வளவு நேர்மையாக இருந்துமே இந்த நேரத்தெல்லாம் ஒரு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ரொம்ப கம்மி பேமெண்ட்டு. ஓகேவா, நான் அந்த ப்ரோக்ராம் வரமாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஈவெண்ட், அதாவது அது வந்து ஈவெண்ட்னு வைங்களேன், ஈவெண்ட்டுக்கு நம்ம போகலாம், சார்ஜ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது, ப்ரொமோஷன் தான் நம்ம பண்ணக்கூடாது. ஈவெண்ட் போடுறதுக்கு உங்கள் ஐடியில் நான் போடணும், உங்கள் ஐடியில் வந்து கொலாப் கொடுக்குறேன், கொலாப் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3K போட்டு விட்டார். அக்செப்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நம்மளை வச்சு பண்ணி விட்டு கடைசியில் அந்த 3K திருப்பி கொடுன்னு கேட்குறாருமா. என்ன விதத்தில் அது நியாயம்? கேட்டால் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி போச்சு. அந்த மாதிரி நிறைய ஃப்ராடு இருக்காங்க. கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திவாகர் சார் 3000 ரூபா வாங்கிட்டு என்கிட்ட ஏமாற்றிட்டாரு, நாங்கள் ப்ரோக்ராமுக்கே வரலன்னு ஃபேக்காக அப்படியே கிரியேட் பண்ணி விட்றாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம ஐடியில் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் ஃப்ராடு இருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ நேர்மையாக இருக்கிறப்பே நம்ம பேரை கெடுக்கிறதுக்கும் இதை வச்சு அவங்க ஒரு விளம்பரம் தேடுறதுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோமா. ஈவெண்ட்டில் வந்து அதாவது நம்ம நிறைய ஈவெண்ட் பண்ணுறப்ப அதில் ஏதாவது 1-2 ஃப்ராடுகளும் அதில் வந்துடுறாங்க. ஏன்னா உங்களை மக்கள் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து ஐடியில் கூட நான் போட்டதில்லையம்மா, மற்றவங்க மாதிரி போட தெரியாதா? இது எனக்கு நான் வச்சுக்கிட்ட கட்பாடு, எப்படினாலும் வாழலாம்னு திவாகர் கிடையாது, இப்படி தான் வாழணும்னு எனக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம ஐடியிலே போடலாமே, யார் என்ன கேட்க போகிறா? நான் வந்து விளம்பரம் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணால் யாரும் என்னைய தடுக்க போகிறது கிடையாது. நான் அதை ஏன் பண்ணலை? நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற செல்வாக்கை நான் பணமாக்கணும்னு நினைக்கவே இல்லை கண்ணு. இதுக்கு தான் மக்கள் வந்து நம்மளை எல்லா பக்கமும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஓட்டு விழுந்தது வந்து எந்த பிஆர் டீம் இல்லாமல் இயற்கையாகவே நம்மளை டாப்பில் உட்கார வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்களாம் சீரியல் ஆக்டர்ஸ், இதுக்கு முன்னாடி நான் ஃபீல்டில் வந்து நின்றாங்க, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அவங்க எல்லா பேருமே நம்மளை பார்த்து மூக்கு மேலே வரல வைக்க மாதிரி ஆகிட்டாங்க. நம்மளை பார்த்ததே எல்லாரும் கிட்டத்தட்ட நீல் டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகுது. விஜய் சேதுபதி சார் என்னைக்காவது உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரா? அவங்களுக்கு நிறைய பிஸி ஷெட்யூல் இருக்கலாமா, அவர் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும்? நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா ஒரு நாள் சார் இல்லை கால் பண்ணுவாரா? நம்ம தெரியும்ல சூழ்நிலைகளை மற்றவங்கள மாதிரி இம்மெச்சூராக இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மெச்சூரிட்டி. ஃபியூச்சரில் அவர் ஹீரோ நீங்கள் வில்லனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் நான் நிறைய இப்போ ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், விஜய் சேதுபதி சாருக்கே பவானி மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் 2 பேர் காம்பினேஷன் உண்மையிலே மக்கள்கிட்ட இருக்குமா இருக்காதா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக மாஸ்டர் படத்தில் மாதிரி பவானிக்கு ஒரு பவானியாக வாட்டர்மேலன் சார் வந்தார்னா மக்கள்கிட்ட. விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டார். அப்போ அந்த மாஸ்டர் 2 எடுத்தாச்சுன்னா விஜய் சேதுபதி அவரை ஹீரோவை போட்டு உங்களை வில்லனாக போடலாமே. ரோஹித் கனராஜ் சார்கிட்ட தான் கேட்கணும். இல்லை அப்படி போட்டாலும் ஆச்சரியம் கிடையாது. அதில் அப்போ பேன் இந்தியா தாண்டி போயிடும். இல்லை சொல்லலாம், நீ விளையாட்டுக்கு சொல்லலை, விஜய் சேதுபதி சார் அங்கேயும் பவானி அங்கே உட்காந்துட்டு வாத்தி அப்படின்னு விஜய் சேதுபதி சார் ஃபோன் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, சொல்லுங்கள் வாத்தி அப்படின்னா பயங்கரமாக தியேட்டர் அரல ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு திருவிழா தான்.
திருவிழா தான் பார்ப்போம். இல்ல, அதுக்கும் ஒரு காலம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பா ஏன்னா உங்க நல்ல மனசு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் சினிமால இருக்கு. ஆனா இப்போ வந்து உங்க ஊர்ல எப்படி கொண்டாடுறாங்க? ஏற்கனவே நீங்க உங்களை டாக்டர் திவாகரா பார்த்திருப்பாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் புகழ் டாக்டர் திவாகர் நல்லம்மா குழந்தைங்கிட்ட ரீச் ஆனா தான் பெரிய விஷயம். குழந்தைங்கள்லாம் நடிப்பு அரக்கன்னுதுங்க. கிட்டத்தட்ட தலை காட்ட முடியல. முன்னாடி விட இப்போ ஆல்ரெடி ஓரளவு நம்ம பப்ளிசிட்டி தான். இப்போ ஓவர் ரீச். குழந்தைகளையும் ஓப்பனாக சொல்லவாமா, சிவகார்த்திகேயன் அண்ணாவை விட நல்லா இருக்கு. அவர் பிக் பாஸ் போனாரா? இல்லை எஸ்கே அண்ணா சில விஷயங்கள், எஸ்கேவும் எனக்கு சீனியர் கண்ணு, அதுலேயும் ஒரு சில பேர் பிடிச்சிருவாங்க. என்னடா அவர் சிவகார்த்திகேயன் அண்ணான்றாரு. சிவகார்த்திகேயன், எஸ்கே அண்ணா இவங்க எல்லாருமே ஏஜில் என்னோட சீனியர் தான். அவங்களோட நான் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் இளமை தான். எனக்கு முன்னாடி பேட்ச் தான். ஸோ எஸ்கே அண்ணா அவங்கெல்லாம் வந்து விஜய் டிவியில் இருந்தால் குழந்தைங்களை பிடிச்சாரு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணாவை விட ஓவரா குழந்தைங்க கிட்ட ரீச் ஆகிட்டேன். குழந்தைங்க வந்து உங்களுக்கு வந்து குழந்தை ரசிகர்கள் அதிகம். எப்போ ஒரு குழந்தைங்க அவங்க யார் பார்த்தாலும் இப்படி வைக்கிறாங்களே, நம்ம பாடி லாங்குவேஜ், ஒவ்வொருத்தவங்க உடல் மொழி, பாடி லாங்குவேஜ்னா என்ன உடல் மொழி, நம்ம என்ன உடல் மொழி பண்றோமோ அதை மக்கள் ரசிக்கிறாங்க. இப்படியா இருக்கட்டும் நம்ம என்ன வாட்டர்லாம் வந்து எங்கேயோ போச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ தண்ணிக்கா வந்து எங்கே வியாபாரம் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோ எல்லாமே இல்லை. அந்த சோப்பு கலர் டிஷர்ட்டு, அந்த ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு, ப்ளஸ் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க. எந்த ஊரில் தமிழ்நாடுல இந்தியா லெவலில் எங்கே ஓப்பன் பண்ணாலும் ஃபாரின்லேயே அதை பண்ணுறாங்கல்லம்மா. ஃபாரின்லேயுமே இப்போ வந்து வாட்டர் மிலானோட பிராண்ட் அம்பாசிடரே டாக்டர் திவாகர். இவர் சொன்னார், ரவீந்தர் சார் ரிவ்யூ கொடுக்குறப்ப, எப்படி விநாயகருக்கு ஞானப்பழமோ திவாகருக்கு வந்து அந்த பழத்தில் அப்படி என்ன இருக்குன்னு நாங்கள் கூட அடிக்கடி இந்த வெயிலுக்கு சாப்பிடுவோம். அதை சாப்பிடும்போது உங்கள் ஞாபகம் தான் வரும். நாங்களும் அப்பப்போ நடிச்சு பார்ப்போம். அதெல்லாம் இறைவன் கொடுத்ததா. மனாலாம் அது ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கல. நம்ம கஷ்டம் எடுத்து பண்ணுற சீன்லாம் அன்னியன் பண்ணுறோம், இதெல்லாம் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும். இல்லை, அந்த சீன் வந்து சூர்யா சார் பார்த்துருப்பாரா? ஏன்னா சூர்யா சார் அதாவது ஓப்பனாக கலைஞர்களை பாராட்டக்கூடியவர். அதாவது இதுக்கு விடை கூடிய விரைவில் கிடைக்கும், எதுவும் கூற விரும்பவில்லை. சரி இல்லை ஜோதி அவங்களும் சரி சக கலைஞர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவாங்க. நான் அவங்க அந்த அகர ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கண்ணு, இதுக்கெல்லாம் விடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதங்களுக்குள்ள கிடைக்கும். நிறைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்களும் நம்ம நடிகர் சூர்யா அவங்களும் சேர்ந்து நின்று அதை பண்ணணும். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான். 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது எப்படி இருக்கும்? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். சூர்யா சாரும் நானும் சேர்ந்து வாட்டர் மிலானை வச்சு பண்ணோம்னா பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம், அதுக்கான சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். மக்கள் எதிர்பார்க்குறேன். இல்லை உண்மைதான், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக பண்ணணும். இல்லை சாரு கூட சார் பண்ணாட்டி அவருக்கு முன்னாடி நின்று பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம சூர்யா சார் முன்னாடி நின்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். சூர்யா சார் முன்னாடி நின்று வாட்டர் மிலானை வச்சு பின்னாடி கண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். பார்ப்போம். ஆனால் அந்த படத்தில் கஜினி படம் வரும்போது அது ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் நினைக்க அந்த காட்சி இல்ல அந்த காட்சி எனக்கு பெரிய பிராண்டா மாறும். இதெல்லாம் இறைவன் செயல். சூர்யா அந்த படம் வர்றப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படித்தேன். காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரா +2 முடிச்சுட்டு. ஆமாம், அப்போ தான் போனேன் +2 முடிச்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் அந்த ஒரு நடிப்பு வந்துச்சு இல்லை? நேச்சர் நம்ம பிளான் பண்ணல. சார் வந்து இப்படி பண்ணியிருப்பாரு, சூர்யா சார் இப்படி பண்ணியிருப்பார், நான் பண்ணது இப்படி பண்ணியிருப்பேன். நம்மளோட கொஞ்சம் அந்த ஆக்டிங்லேயே கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு வந்தீங்க. கரெக்ட். நான் ஓன் ஸ்டைல் தான் நம்ம பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்த பட சீனம் பண்ணணும், அதை வந்து அந்த சீனை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். பட் பண்ணுறது வந்து நம்மளோட ஓன் ஸ்டைலாக இருக்கணும். ரொம்ப அடுத்தவங்களை பற்றி, ஏன்னா நிறைய கலைஞர்கள் சொன்னதுமா, நான் நிறைய பேர் விஜய் சார் மாதிரி கெட்ட போடுறவங்க, அஜித் சார் மாதிரி கெட்ட போடுறவங்க அவங்க என்று சொன்ன விஷயம், எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் நாங்களாம் அழிஞ்சிட்டோம். உங்களோட ஓன் ஐடென்டிட்டியை மக்கள் ரசிக்கிறாங்க. கலைத்தாய்க்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஓன் ஐடென்டிட்டிலே இருங்க. அப்போ நீங்கள் வந்து கலைத்தாயின் தவ புதல்வன் சொல்லலாம். உண்மைதாங்கண்ணே. ஏன்னா இப்போ வந்திருக்க இந்த பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி, வாய்ப்புகள், மக்களோட இடம் பிடிச்சது, இதெல்லாம் வந்து சாதாரணமாக வராது. கலைத்தாய்க்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு ரூபத்தில் பிடிச்சிருக்கு. கலைத்தாய் வந்து தான் பெற்றெடுத்த பிள்ளையை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத அவங்களே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் வந்து இது எல்லாமே ஒரு அதிசயமாக தான் தெரியுதுமா. இல்லை இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எஸ்கேவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இவர் விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரி, சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து முறைப்படி சில விஷயங்களை கற்றுப்பாங்க. அது நடனமாக இருந்தாலும் சரி, ஃபைட்டாக இருந்தாலும் சரி, இந்த காமெடி எதுவாக இருந்தாலும் அவங்க முறைப்படி கற்றுப்பாங்க. இப்போ நீங்கள் அது மாதிரி ஏதாவது கற்றுக்குறீங்களா? கண்டிப்பாக கற்றுக்கணுமா. இப்போ நடனம் நீங்கள் சொன்னாப்புல நடனம்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ப்ராக்டிஸ் அது படத்தில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நடனம் நீங்கள் சொன்னீங்களா, அந்த இப்படி ஆடுறதுல ஒரு சீன், அதெல்லாம் சும்மா நானாக கிரியேட் பண்ணதான். அதெல்லாம் வேற லெவலில். இதுதான் மக்களோட ரசனை. அதாவது ஒரு விஷயம் சொல்லவாக்கனே, எல்லா நடிகர்களுக்கும் உள்ள ஒரு எனக்கு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்க. அதெல்லாம் நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா வெளியில ரீச் ஆகும். அந்த ஷர்ட் எல்லாம் போடாம பண்ணீங்களா? அது மழை பெஞ்சிட்டு இருக்கு சொல்லலாம். நீங்க வீட்ல எப்படி கார்டன் ஏரியா மாதிரி. ஆமா, அதுதான் ஹவுஸ் கார்டன் ஏரியா சொல்லலாம். இதில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிறதுல போய் நம்ம ஸ்விம்மிங் பூலில் குதிக்கணும், இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் எனக்கு ஆசை. மலையில் போய் நான் எப்படி சட்டையை போட்டுருக்க முடியும்?
இப்போ ஒரு சில படங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க இல்லை அந்த மாதிரி சில நபர்கள் இருக்காங்க, டேஸ்ட் இருக்கும். மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க குரூப்பு. சில குழந்தைங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். சில பேர் மழையில தான் ஆட்டம் போடுங்க. இந்த ஆதி படத்துல விஜய் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கம்மா. அது மாதிரி மழையில் அந்த மாதிரி ஆட்டம் போடணுன்றது நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணுற விஷயங்கள். அதுவும் நிறைய பேருக்குன்னா மழை பெய்யும் போது வீட்டுக்கு உள்ள இருப்பாங்க, டக்குனு வெளியே வந்து டான்ஸ் போடுவாங்க. டான்ஸே தெரியாது, அந்த ட்ரெஸ்ஸோட மொட்டை மாடியில் போய் ஆடுவாங்க. சில பேர் மொட்டை மாடியில் போய் ஆடுவாங்க. அது ஒரு காலத்தில் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆடும்போது அதை ரீல்ஸ் எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணி வைரல். அதை தான் நான் பண்ணேன். மழை பெஞ்சு அதாவது தானே நம்ம உள்ள எப்படி உங்களுக்கு தோணுது, அதாவது மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதை அப்படியே கொடுக்குறீங்களே, அதுதான் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொல்றது. கரெக்டாக சொல்றீங்க. கேமரா முன்னாடி அதுதான் எல்லாருக்கும் பொறாமை. இவன் ரீல்ஸ் பண்றான்னா பிக் பாஸ்ல போறதே மக்களை மகிழ்விக்கிறதுக்கு. அதில் வந்து ஏன்னா அந்த ரீல்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு பிக் பாஸ்லையும் சண்டை அதிகமாக வரும். நான் பிக் பாஸ்ல போனதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் வந்திருக்கு. நான் பண்ண ஒவ்வொரு இதாக ரீல்ஸாக பட சீன்ஸாக தான் வெளியில் வந்திருக்கு. கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து எனக்கு தெரியுது வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எதை பண்ணணுன்றது என் மூளைக்கு கேட்டணும். ஓகேவா? ஸோ இது பண்ணுவோம், இது பண்ணால் நல்லாயிருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கு, டக்குன்னு போயிட்டு நம்ம அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், அது நல்லாயிருக்கும். ஸ்விம்மிங் ஃபுல்லாக பண்ணுவோம், அந்த இது வச்சு இப்படி ஸ்டைலாக படுத்த மாதிரி அதெல்லாம் சரியான ரீச். அது எனக்கு தெரியும் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும்ட்டு. நான் பண்ணுறதை பார்த்து எல்லாருமே வீம்புக்கு பண்ணாங்க கண்ணு. என்ன நம்ம பண்ணுறோம் அதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகலை, அது ஆர்டிஃபிஷியல். நான் பண்ணது இயற்கை, நம்மளோட ஓன் ஐடியா. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் ஒரு போட்டி என்ன தெரியுமா, மழை பெஞ்சு ஓவராலாக 2 வெளியேறினாங்க. நான் கடைசி முடிய வெளியேறவே இல்லை, என்னோட பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு. அதுவும் எனக்கு வீம்புக்கு போட்டிக்கு 4 பேர் இருந்தாங்க கண்ணு வெளியில். உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய பேர் வெளியிலேயே உட்காந்துருந்தாங்க. கடைசியில் எல்லாரும் போயிட்டாங்க. கடைசி கூட விடாமல் மழையில் நான் உட்காந்துருந்தேன். ஒரு காலத்தில் பிசியோதெரப்பின்னா ஒரு நார்மல் ஒரு துறைன்னு தான் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு டாக்டர் படிப்புன்றது சூப்பராக சொன்னீங்க. அந்த துறையே உங்களால் தான், நீங்கள் தான் அந்த துறைக்கு அந்த பிசியோதெரப்பி டாக்டர் ஆஃப் பிசியோதெரப்பினா அது டாக்டர் திவாகர் தான். ஆமாம், உண்மைமா. ஸோ இது ஒரு படிப்பை வெளிக்காட்டுறது, அது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனியுமா. குழந்தைங்க கூட பிபிடினா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பின்னு அர்த்தமா. டாக்டர் திவாகர் பிபிடின்றதே சேர்த்து சொல்கிறாங்க. முதல் நாள் நான் போனோடனே அப்படி தானே எல்லாரும் அவங்கவுங்க பேர் சொன்னாங்க. நான் டாக்டர் திவாகர் பிபிடினோடனே சவுண்டு பயங்கரமாக வரைஞ்சி உடனே விஜய் சேதுபதி சொன்னார், இப்படி கத்தி தான் அவரை நீங்கள் கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. அது மாதிரி டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறாமப்பட்டிருக்காங்களா? கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே பொறாம தான். எல்லாருக்கும். ஒரு சிலர் ரசிப்பாங்க. இப்போ விஜய் பார்வெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வரணும், அதுக்கு என் மேலே ரொம்ப பொறாமையெல்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து வெளியே பார்க்கும்போது காமெடியாக நம்ம ஆங்கரிங் எல்லாம் பண்ணோம். ஆனால் உள்ளுக்குள்ளே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு. யார் நீங்கள் சொன்ன விஜய் பார்வை அதுமெல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒரு டைப்பாக இருப்பாங்கம்மா. அது உள்ளே போனால் அது அவங்க யதார்த்தமா இல்லை நடிக்கிறாங்களா? ரொம்பலாம் நடிக்க முடியாதுமா. நடித்தாலும் மக்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி தான் நிறைய பேர் நடிச்சு அவங்களுக்குலாம் வெளியில் கெட்ட பேர் தான் இருக்குது மக்கள்கிட்ட. நான் நினச்சி தான் வெளியில் நடந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாடி நல்லா சிரித்து பேசுவாங்க, வெளியே வேலை பார்க்குற இடத்துல வந்து கோவப்படுவாங்க, ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து அப்படியே இல்லை, அப்படி எமோஷனாக காட்டாமல் நடிக்கிறவங்களாம் நடிக்கிறாங்கன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து சினிமாவில் வந்து விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதாவது நடிகைகள் இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா. நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க, ஸ்ருதிஹாசன் அக்கான்னு சொன்னீங்க. ஆமாம், அதை தாண்டி வேற நடிகை என்ன அதை மறக்கவே இல்லையா? நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க 1 வருஷம் முன்னாடி. இப்போ லேட்டஸ்ட்டாக யார் இவர் இவங்களோட சமந்தா கூட வாட்டர்மெலன் ஸ்டார் சமந்தா காம்பினேஷன் எப்படி இருக்கும்? இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனால் நம்ம ஆக்டிங் தானே உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். ஒரு காலத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் கூட நடிக்கிறதுக்கும் ஒரு போட்டி வரும், அப்படியும் ஒரு காலங்கள் வரும். இப்போ எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அவர் பார்க்குறது, அவர் பேசுறதுக்குன்னு ஒரு போட்டி இருக்குது. இப்போ ஒரு காலங்களில் அப்போ கூடிய சீக்கிரம் இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வாட்டர்மெலன் ஸ்டார் மற்றும் சமந்தா இணைந்து நடிக்கும். யாருக்கு என்னன்றது எப்பயுமே சொல்ல முடியாது கண்ணே. இதே ஆக்டர்ஸே இவர் கூட நடிக்கிறதுக்கு போட்டி போடுற காலங்களும் வரும். எல்லாமே இறைவன் கையில் தான். ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையில் இருக்கு நிறைய பேர் கண்ணு. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படி இப்படி ஆச்சான்னுவானுங்க. கடவுள் நினச்சா யாரை எப்போ எப்படி. இதே இது தனுஷனா சொன்னார்ல, படத்தில் நடிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆக்டிங் கிளாஸ் போல், டான்ஸ் கிளாஸ் போல், ஃபைட்டு தெரியாது. இன்னைக்கு வந்து டாப். அவர் கூட ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா? ஆசை தான். தனுஷனா முடியும் வருங்க, எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும். நானும் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு. அந்த 3 படத்தில் சீனை ஒன்று பண்ணுங்க. அது ஆல்ரெடி நிறைய பண்ணியாச்சுல. இல்லை, நீங்கள் நிறைய வாட்டி பண்ணியிருக்கீங்க. அந்த நவரசம் அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. நவரசம் அது மாதிரி உழைப்பு இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டுருவாங்கம்மா. ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கும், அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நல்லா நடிச்சு கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பணிவு இருக்கும். ஃபேம் வந்து இது சீன் வந்து இந்த சீன் தான் இல்லை, பணிவு. 3 படத்தில் உள்ள சீன் இந்த வாட்டர்மெலன் பணிவு இருக்கும். நான் 5ஆவது படத்தில் நடிச்ச கேரக்டர் ரோல்மா,
டக்குன்னு டேரக்டர் ஆடி போயிட்டாரு, உடனே அவர் பண்ணி கொடுத்துட்டாரு, நடிச்சு கொடுத்துட்டாரு. இல்லை நீங்கள் வந்து வாட்டர்மேன் பண்ணியிருக்கீங்க, இந்த 3 படத்தில் சீன் பண்ணியிருக்கீங்க, வேற ஏதாவது இப்போ நீங்கள் நம்ம நிறைய பண்ணி அதுக்கு தான் இப்போ பண்ணோம் இல்லையா? அந்த ரஜினி சார் படத்தில் ஏதாவது ஸ்பைடர் பண்ணீங்க, ரஜினி சார், கமல் சார் அந்த மாதிரி. ஆனால் இது வரைக்கும் எத்தனையோ பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தான் தொகுத்து வழங்கினவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. தொகுத்து வழங்குறவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி? ஆமாம், அப்படின்னு சொல்ல முடியாமா? சார் வந்து நம்மளை நல்லா வச்சுக்கிட்டாரு. விஜய் சேதுபதி சார் நம்மளுக்கு நடந்த திவாகருக்கு பிடிக்கலாட்டி அவரை விட்டுருங்க அப்படின்னு நிறைய சொன்னார், நிறைய சப்போர்ட்டும் பண்ணார் விஜய் சேதுபதி சார். நான் ஈவன் எங்கள் அம்மா அப்பாவே என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார், அவர் சொல்கிறத இன்னும் நீங்கள் காது கொடுத்து கேட்டிருக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து ஆல்ரெடி மக்கள் சொல்லணும், மக்களால் அன்புலால் அழைக்கப்படுறாரு, நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாருமா. நான் சார் வந்து திரும்ப நீங்கள் மறுபடியும் அந்த வைல்ட் கார்டு ரவுண்டில் உள்ள போகிறது வாய்ப்பு இருக்குமா? போனா ஒட்டுமொத்த கேமே மாறிடும், எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. நம்மளோட வலிமை வந்து உள்ள இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே தெரியும். இவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆளு, மக்கள்கிட்ட எவ்வளோ செல்வாக்கு இருக்கு. அதே சமயத்தில் எல்லாத்தையும் டக்குன்னு படுற தப்ப உடனே மூஞ்சில போல்டாக அடிக்கக்கூடிய ஆட்கள். உள்ளே இருக்கிற எல்லாருமே சேவ் கேம் ஆடுவாங்க, குரூப்பாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள அவங்கள சேவ் பண்ணிக்குவாங்க. நான் உள்ளுக்குள்ளே போனேன்னா யாராக இருந்தாலும் டக்குன்னு உடனே எதிர்த்துருவேன். ஓகேங்களா? ஸோ டோட்டல் கேமும் மாறும், டோட்டலாகவே மாறிடும். பார்ப்போம், அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சுன்னா நல்லபடியாக பயன்படுத்தி. அந்த தொலைக்காட்சியிலேயே உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது யாரை சொல்லுவீங்க? பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்னை இன்டர்வியூ எடுத்த மேடம்ஸ் 2-3 பேர், அவங்க உண்மையிலே சொல்லக்கூடாது, மதுரை மீனாட்சி தாய் அவங்க ரூபத்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்தாங்க. இவர் எடுத்து போட்டால் பயங்கர அவங்களுக்கு கான்ஃபிடென்ட். என்ன எல்லாரும் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட் வாங்க, என்னை எடுத்தவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் என் மேலே. இவர் போனார்னா கிளிக் ஆகும்ன்ற அது மாதிரி அவங்க நினச்ச மாதிரி ஆச்சு. ஸோ அவங்க பேரை நான் காப்பாற்றிட்டேன், அது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம். அவங்க முடிஞ்சு வரும்போது அவங்கள பார்த்தீங்களா? பார்த்தேன், பட் என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அதான் சொல்கிறேன்ல, அந்த மேடமெல்லாம் நான் சாதாரண பெண்களாக பார்க்க மீனாட்சி தாயாக தான் பார்த்தேன். ஸோ அவங்க ரூபத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் தான். ஏன்னா பெண்களை வந்து தாயாக பார்க்கக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. நீங்கள் உண்மை கிடையாது, பெரிய இடத்துக்கு. ஏன்னா நிறைய ஆங்கர்ஸ் வந்து கூட ரீல்ஸ் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? எல்லாரும் நம்பர் ஷேர் பண்ணுறாங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நாகரீகமாக நடந்துக்கிறோம், ரொம்ப டீசென்ட்டான ஆள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் டீசெண்டாக இருக்க தான் ஏன் பப்ளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, சார் என் ஒய்ஃப்ட்ட வீடியோ கால் பேசுங்க சார், இதே சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்தவங்ககிட்ட போய் அப்படி கொடுப்பாங்களா? திறமைக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் ஆபாசம், நான் வந்ததே பாசிட்டிவ் வேமா நடிக்கிறேன்னு சொல்லி தான் வந்தேன், படத்தோட காட்சியை எடுத்து நடித்தேன். ஓகேங்களா? இது எல்லாமே திறமையை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஆனால் சில நபர்கள் சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக வீடியோ போட்டு அடுத்தவங்களை பற்றி பேசி அசிங்கமாக பேசி, நீங்களே நல்லா பார்த்துருக்கீங்கம்மா, நான் யாரை பற்றியாவது என்னைக்காவது பேசியிருக்கேனா? என் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போவேன். யாராவது என்னையை பற்றி பேசினா ரிப்ளை ஆரம்பத்தில் கொடுத்தேன், அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன், அதையுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்தது என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வர்றது. சரி, இப்போ எல்லாம் வந்துச்சு, ஒரு வளர்ச்சி வந்துச்சு, புகழ்ச்சி, ஒரு ஃபேம் எல்லாமே வந்துச்சு. கல்யாணம் தான் சாம்பிள் தான். இப்போ நான் சிங்கிள் தான் கண்டேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் இதெல்லாம் ஓகே. ஆனால் கல்யாணம் கண்டிப்பாமா கூடிய விரைவில், அதாவது அந்த கல்யாணம் இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ற மாதிரி கடவுள் மேல பாரத்தை போட்டீங்க. ஆமாமா, கடவுள் மேல தான் பாரத்தை போட்டேன். எல்லாம் இருக்கும், பட் அது டிலே ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு அது நடிகையா இருக்குமா இல்ல மதுரை மண்ணில் அவங்க தெரியல, கண்ணு எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்காக தான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், சிங்கிளா தான் இருக்கும். அப்போ வெகு விரைவில் டாக்டர் திவாகர் திருமணம் கண்டிப்பாமா. எப்போ நடக்குன்றது தெரியல, அது இல்லையா? நடக்கிறப்ப நடக்கட்டும். ஓ, அது எக்ஸெட்ரா வச்சுருக்கீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து அரசியலில் எதிர்பார்க்கலாமா? இல்லைம்மா, அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. இப்போதைக்கு அரசியல் இல்லை, இப்போது முழுக்க சினிமா. ஆமாம் ஆமாம். இல்லை, திடீர்னு உங்களை இன்ஸ்டாவில் பார்த்து, ஃபேஸ்புக்கில் பார்த்து, இல்லை சின்ன சின்ன காட்சிகளை பார்த்த மக்கள் திடீர்னு உங்களை பிக் பாஸில் பார்க்கும்போது உங்களை கொண்டாடினாங்க. தெரியும் எனக்கு. இது நீங்கள் வெளியே வரும்போது அதை உணர்ந்தீங்களா? தெரியுமா? உள்ள வைல்ட் கார்டில் வந்தவங்களே சொல்லிட்டாங்க, ஓட்டிங்லாம் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது, நீ டைட்டில் ஒன்று அடிக்க வாய்ப்பு இருக்குது, உனக்கு ஓட்ஸ் எல்லாம் நான் பார்த்தோம், எல்லா நாளும் நீ தான் டாப்பில் இருந்தால், மற்றவங்களாம் கீழே இருக்காங்க, உனக்கு நல்ல இது இருக்குன்னு வைல்ட் கார்டில் வந்தவங்களே சொல்லிட்டாங்க. உண்மை. இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் உள்ள வெளியே வந்தாச்சு, இனி சினிமா நோக்கி நகர்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கா? பட வாய்ப்புகளா? பட வாய்ப்புகள் பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா. நீங்க பிக் பாஸ்ல வந்து இந்த ஒரு டான்ஸ் பண்ணீங்கல்ல, இந்த டான்ஸ், அப்புறம் மோனிகா டான்ஸ் மலையில பண்ணதா? மலையில பண்ணீங்கல்ல, இந்த டான்ஸை வந்து நம்ம நண்பா நண்பி நேர்களுக்காக ஒரு வாட்டி பண்ணி காட்டுவீங்களா? கண்டிப்பாமா. ஏன்னா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க முடிய எல்லா பேரும் இந்த டான்ஸை எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வைரல் ஆகி விட்டாங்க. ஆமா, மலையில இருந்தா இப்படி பண்ணது, அப்புறம் மலையில மோனிகா, ரெண்டுமே கண்டிப்பா நம்ம சேனலுக்காக பண்ணிடுவோம். சரி. இப்போ நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு ஆக்ட் பண்ணி குழந்தை ரசிகர்களை பிடிப்பாங்க. அது சில நடிகர் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய நடிகர்கள். ஸோ நீங்கள் வந்து அவர் மாதிரி குழந்தைகளை கவர்றீங்க, நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு போட்டியாக வரீங்களா? சூப்பர் கொஸ்டின்மா. ஏன்னா
இதே இப்போ நான் எப்படி தாய் வீடு அப்படின்னு விஜய் டிவி சொல்கிறேனோ, சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு வந்து எஸ்கே அண்ணாவுக்கு தாய் வீடு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி. அவர் விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள தான் கிட்ஸை தான் கேட்ச் பண்ணார். அதே மாதிரி இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் நிறைய பேர் அடுத்த சிவகார்த்திகேயன் நீங்கள் தாங்க குழந்தைங்களெல்லாம் கேட்ச் பண்ணி. அடுத்த சிவகார்த்திகேயன் நீங்கள், அடுத்த விஜய் சேதுபதி எல்லாமே நீங்கள் தான் மக்கள் சொன்னது. இப்போ அவர் அதாவது சொல்கிறாங்கன்னா அவங்கள மாதிரி நடிக்கிறீங்க, அவங்க அந்த இது சொல்ல வரல கண்ணே. அவர் எப்படி குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டாங்க, சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் குழந்தைங்களை கேட்ச் பண்ணது நீங்கள் தான். அப்சல்யூட்லி உங்கள் லெவலில் யாரும் கேட்ச். அப்போ அவருக்கும் உங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு இல்லாமா? ஸோ அது அவர் மாதிரி ஒரு ஆளை நம்ம உருவெடுப்போம். போட்டின்றதை தாண்டி சிவகார்த்திகேயன் மாதிரி நம்ம ஒரு ஆளை உருவெடுத்துறீங்க. ஓகேங்களா? அது அவருக்கு போட்டியாக இருக்கலாம், அவர் மீறி அதெல்லாம் கடவுள் கொடுத்த வர அவர் கூட சேர்ந்து நடிக்கலாம், அவரே நாளைக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். எனிவே விஜய் டிவின்ற ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் மாதிரி தான் சிவகார்த்திகேயனும் அந்த விஜய் டிவியிலேருந்து வந்த ஒரு பிள்ளை. ஓகேங்களா? அந்த பிள்ளை பெருசாகி வளர்ந்து செட்டில் ஆயிடுச்சு. இப்போ திவாகர் வந்து அடுத்த ஒரு குழந்தையா உருவெடுத்து முன்ன வராரு. ஆமாம், அடுத்த ஒரு குழந்தையா கருவறையிலேருந்து வெளியில் வந்து விஜய் டிவி அந்த அது இது இதில் சொல்லியிருப்பாங்க, தர்பூசணி நட்சத்திரமே விஜய் டிவி கண்டுபிடிச்ச விசித்திரமே அப்படின்னு. அது மாதிரி விஜய் டிவி கண்டுபிடிச்ச ஒரு எத்தனை அடமொழி போட்டாலும் உங்களுக்கு அது சூட் ஆகுது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பிக் பாஸுக்கு அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது நான் பிக் பாஸ் திவாகர் தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த முறை வந்து அது சாத்தியமாயிடுச்சு. பிக் பாஸ் டாக்டர் திவாகராக பார்த்துருக்கோம். அடுத்த முறை நாங்கள் உங்களை பார்க்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் நட்சத்திரமாக உங்களை பார்க்கணும். கண்டிப்பாக நண்பா நண்பி சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லி இருக்கேன். போன வருஷம் நீங்கள் என்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டீங்க, பிக் பாஸ் போனால் என்ன பண்ணுவீங்கன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். கேட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டு அடுத்த இன்டர்வியூவில் உச்சக்கட்டத்தில் நம்ம இருப்போம். கண்டிப்பாக நான் கன்னியாகுமரி நண்பா நன்றி சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. பிக் பாஸ் அதாவது இன்ஸ்டாகிராம், அந்த ஃபேஸ்புக்கு இதில் யூஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருடைய ஒரு கனவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த பிக் பாஸ். அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து தன்னுடைய திறமை, தன்னுடைய நடிப்பு, தன்னுடைய நடனம் அனைத்தையும் வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு நடிப்பு அரக்கனாக மக்கள் மத்தியில் நீங்கா ஒரு இடம் பெற்ற நம்மளுடைய நடிப்பு அரக்கனுடைய நேர்காணலை பார்த்தீங்க. மீண்டும் அவருக்கு நம்ம நண்பா நண்பி நேர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம் தமிழக மக்களே. மோனிகா பாட்டு வந்து நான் பிக் பாஸ் ஹவுஸில் ஆடினது பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அந்த டான்ஸை பண்ண போகிறேன். மோனிகா சினிமா மோனிகா லவ் யூ மோனிகா, ஏ மோனிகா சினிமா மோனிகா லவ் யூ மோனிகா. சூப்பர் சூப்பர். ஸோ பிக் பாஸ் வீட்டில் பார்த்தது இன்னைக்கு நேரில் பார்க்குறோம். ஓகேவா? என்ன போஸ் இல்லை, இந்த பிக் பாஸில் வந்து நீங்கள் பார்வதி அழுதுகிட்டே இருக்கும், நீங்கள் அந்த ஸ்வீட் சாப்பிடுங்க பார்த்தீங்களா, அதை ஒன்று எங்களுக்காக பண்ணி காட்டுங்களேன். கண்டிப்பாக நீங்கள் இன்றைய கொஸ்டின் கேளுங்க, நான் யதார்த்தமாக ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். இப்போ நடிப்பு அரக்கனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நடிப்பு, டான்ஸ். ஏன்னா மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க. எது பேசினப்புறம் அது அப்படியே அந்த நடிப்புக்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா? ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இந்த நாடி நரம்பு ரத்தம் சதை இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த சாப்பாடு ஊறி போன ஒரு ஆளால் தான். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட இயற்கையான உணர்வு கூட மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம ஸ்வீட் சாப்பிட்றது கூட மக்கள் அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் பண்ணும்போது அது அழுதுகிட்டே இருக்குது, நீங்கள் அதை கண்டுக்காமல் சாப்பிட்டே இருக்கீங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் ஸ்வீட் வரும், அது சின்ன ஸ்வீட் தினிக்காலம் தான் வரும். ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டேன், விஜய் பாரு அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டேன். திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பிரச்சனையை நான் கேட்டுக்கிட்டேன். கடைசியில் அது இவ்வளோ பெருசாக வைரல் ஆகும், இது நான் எதிர்பார்க்காதது. மலையில் டான்ஸ் ஆனது தெரியும், ஃபேமஸ் ஆகணும். மோனிகா பாட்டு ஆனது இதெல்லாம் ஆகும் தெரியும். இந்த மாதிரி இயற்கையான உணர்வுகளை மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சதான் நம்ம பலம். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நீங்கள் வளரணும் மட்டும். பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து உங்கள் உடம்புலாம் ரொம்ப இழைச்சிச்சு, ரொம்ப ஃபிட் ஆகிட்டீங்களே? ஆமாம் சார், உள்ளுக்குள்ள உணவு தட்டுப்பாடு, ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு இருக்கும், சில நேரம் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். கேம்ஸு, ஸோ சினிமாவில் நடிக்கிறதுக்கு அதுவுமே ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவு ஹீரோ கெட்டப்பில் வந்துட்டீங்க. ஹீரோ கெட்டப் வந்துருச்சா? ஸோ பிக் பாஸ் போயிட்டு வந்தது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பயம், உடம்பு குறைஞ்சது, உடல் பருமன். ஆனால் உடம்பு குறைஞ்சி அப்படியே ஃபிட் ஆகிட்டீங்கல்ல? ஆமாம் சார், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். குறைச்சி இன்னும் நல்லா ஆனால் கரெக்டாக வந்துச்சு, அந்த உடம்பு அந்த ஷேப் வந்துருச்சுல, நல்லா ஒரு நல்ல ஒரு ஹீரோக்கான பாடி லாங்குவேஜ். அப்படியே அந்த வாட்டர் மெலனில் பண்ணிடுறீங்களா?
ஆனால் உண்மையில வாட்டர்மெலன். ஓ இது வந்து இந்த கண்கள் இரண்டால் கண்கள் இருந்தால் ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணுவோமா? அதை ரசிக்கிறீங்கல்ல.